ஹாய் சொல்லுங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டாக எல்லாமே புரியும். இப்போ நீங்கள் லவ் ஒன்று பண்ணுவீங்க, உங்களோட பார்ட்னர் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, ஹேட் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, விரட்டுவாங்க, ஏன் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட பேசுவாங்க. அவங்க இவ்வளோ செஞ்சும் நீங்கள் லாஸ்ட்டாக தேடி போய் நிற்கிற இடமாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் தப்பு பண்ண அவங்களே கெத்த நிற்பாங்க. தப்பு பண்ண நீங்கள் கையை கட்டிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு அடிமை மாதிரி கெஞ்சிட்டு நிற்பீங்க. இந்த காலத்தில் நிறைய பொடியினோட செய்கிற தப்பு என்னென்னு சொல்லி தெரியுமா? கேர்ள்ஸோட உடம்புல பார்த்துட்டு மனசில் மிஸ் பண்ணிட்டு போகிறது. ப்ரோ மாணிக்கம் கூட மண்ணுக்குலாம் ப்ரோ இருக்கு, பட் அதை வெளியில் எடுத்தால் தான் அதில் வேலைக்கு புரியும். அதே மாதிரி தான் கேர்ள்ஸை மனசு எடுக்கிற ரொம்ப கஷ்டம். பட் அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கண்டா நீங்கள் தான் லக்கி போய். உடம்புன்றது ஜஸ்ட்டு உடம்பு மட்டும்தான். இன்றைக்கு செத்தா நாளைக்கு மண்ணோட மண்ணாக போகிறது உண்டு. பட் நாம் வாழ்ந்த மெமரிஸ் என்று சொன்னால் அது எல்லாரும் பேசணும். நம்ம செத்தாலும் இன்னொருத்தங்க வைக்கணும். இப்படி ஒரு லவ் இருந்துச்சு, இப்படி ஒரு கப்புள்ஸ் வாழ்ந்தாங்க, இப்படி ட்ரூவாக இருந்தாங்க, அப்படி சொல்லி பேசணும். அதுதான் ப்ரோ மெமரிஸ். அதேமாதிரி தான் நான் கேர்ள்ஸுக்கிட்ட ஒன்று சொல்கிறேன். காசுக்கார பொடியனோல் நிறைய பேர் இருப்பானுங்க, பட் உங்களை கண்களை பார்த்துக்கொள்கிற பொடியும் 1-2 இருப்பானுங்க. அதையும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு பொடியும் வழியில் எவ்வளோ தான் கெத்த மெயின்டைன் பண்ணி தெரிஞ்சாலும் அவன் உங்கள்கிட்ட வந்து அழுறான்னு சொன்னால் அவனுக்கு உங்களை இன்னொரு செகண்ட் மூவ்மெண்ட் நினைக்கிறான். அதுக்காண்டி உங்களை விட்டு அவனுக்கு ஒரு வேற ஒரு கேர்ள் ஒன்று இல்லை, அவனுக்கு வேற ஒரு லைஃப் ஒன்று இல்லை, அவனுக்கு வேற ஒருத்தி செட் ஆக மாட்டாள். அந்த மாதிரி மீனிங் இல்லை. அவன் உங்களை இன்னொரு அம்மாவை நினைக்கிறான். அதுதான் ரீசன். புரிஞ்சுக்கோ, மிஸ் பண்ணாமல் பழச்சிக்கோ.